Hi friends, welcome to my little world. இன்னைக்குரிய வீடியோ புதினாவை எப்படி வீட்டிலேயே வளர்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு குட்டி வீடியோ தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதினா ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். ஜஸ்ட்டு குச்சியை நட்டி வச்சாலே வளர்ந்துடும். பெருசாக இதுக்கு பராமரிப்பாக நம்ம மண்கலவை அந்த மாதிரி எதுவும் தேவையும் கிடையாது. ஃபெர்டிலைசர் போடணும் அப்படின்னும் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. நம்ம எந்த மண்ணில் வச்சாலும் ஈஸியாக வந்துடும். நான் ரொம்ப சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எந்த சைஸ் டப்பாவில் எதில் நீங்கள் வச்சாலும் ஈஸியாக வந்துடும். இதுக்குன்னு தனியாக ஒரு பாட் வேணும், தனியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு நம்ம ஏதாவது சட்னி அரைக்கிறோம், இல்லை பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோன்னா கூட நம்ம கொஞ்சம் மேலே உள்ள இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணால் கூட திரும்ப அதுலேருந்தே நம்மளுக்கு முளைச்சி வந்துடும். கடையிலேருந்து வாங்கின புதினாவில் உள்ள அந்த குச்சியை இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் கிச்சன்லேயே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. வெயிலில் வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல தண்ணி ஊற்றி குடிக்கிற தண்ணியில் அந்த குச்சை போட்டு வச்சுருங்க. வேர்கள் விட்டு சின்ன சின்ன இலைகளோட வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு பாட்டினாலும் பரவாயில்ல, அதில் நம்ம மண்ணை நிரப்பி எந்த மண்ணுனாலும் பரவாயில்ல, அதில் இந்த மாதிரி நீங்கள் அந்த கொஞ்சம் வேர்கள் வந்திருக்குள்ள அந்த பாகத்தை உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி சொறி விட்டிங்கன்னா அப்புறம் தானாக வர ஆரம்பிச்சிடும். முதல்ல வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் வைங்க. ரொம்ப ஃபுல் வெயிலில் இருந்த மாதிரி வேகமாக அந்த குச்சி கருக ஆரம்பிச்சிடும். வேர் பிடிச்சி வரணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா நீங்கள் வெயிலில் கொண்டு வச்சிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். நல்லா கொஞ்சம் பெரிய குச்சியாக இருந்துச்சுன்னா உடனே இலைகள் வர ஆரம்பிச்சிடும். நம்ம டேரெக்டாக கூட அந்த குச்சை நம்ம தண்ணியில் போடாமல் கூட நம்ம நட்டி வைக்கலாம். நான் இந்த தடவை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நட்டி வச்சுருக்கிறேன். புதினா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயரம் கம்மியாக இருக்கிற பாட்டை எடுத்துக்கோங்க. ஆனால் அகலமாக இருக்கணும். அது எப்படின்னா அதுக்கு நிறைய மண் தேவை கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப உயரமாக இருக்கிற பாட்டில் வைக்கணும்னு இல்லை. கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக அப்படி படர்ந்து வரும். நம்ம மேலே கட் பண்ண நம்ம இலைகள் எடுக்க திரும்ப புது துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் மண் கூட இருந்தால் போதும். நான் வச்சுருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு வாஷிங் லிக்விடோடைய டப்பா தான். மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் சொறி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வேர்லேருந்து அப்படியே புது புது கிளைகள் வர ஆரம்பிக்கும். வேர்லேருந்து நம்மளுக்கு புது செடி வர ஆரம்பிக்கும். அப்படி படரும். இது நீங்கள் வெளியே இப்போ உங்களுக்கு மண் தரெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அப்படியே இந்த புல் தர மாதிரி அப்படி ஃபுல்லாக படரும். யூஸ் பண்ணும்போது மேலே உள்ள இலைகளை நம்ம கட் பண்ணி நம்ம கையை வச்சே நம்ம பிச்சு எடுத்துட்டா கூட சைட்லேருந்து நம்மளுக்கு பிரான்ச்சஸ் வரும். ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா அரிசி கல்லில் தண்ணி ஊற்றலாம். பூச்சி தொந்தரவு எதுவுமே வராது. புதினா, கொத்தமல்லி, கீரை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உயரமான பாட்டு தேவைப்படாது. அகலம் நல்லா பெருசாக இருக்கணும். உயரம் கம்மியாக இருந்தாலே போதும். கீரை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக கடைகளை கண்டிப்பாக மருந்து அடித்து தான் வச்சுருப்பாங்க. அது நம்மளே இடம் இருந்துச்சுன்னா மாடியிலையோ இல்லை வீட்டில் கீழே தோட்டத்துலேயோ நம்ம வச்சு வீட்டுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.